धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्सद्दुरदवक्त्राद्याः पारषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वत्सेनन्दमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमितपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் 9வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 9வது அத்தியாயத்தில் மகாலட்சுமி நாச்சியார் பெரிய பிராட்டியார் எப்படி க்ஷீராப்தி மதனத்தில் தான் உதித்தாள், பிருகுவுக்கு தான் பெண்ணா பிறந்தவள் திரும்பவும் க்ஷீராப்தி மதனத்தில் தான் அவதரித்தாள் எப்படின்னு கேட்கவே அந்த சரித்திரத்தை இப்பொழுது சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த சரித்திரத்தில் நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயம், துர்வாசாவினுடைய சாபம் இந்திரனுக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அதுக்கு மேலே அந்த தேவதைகளுக்கெல்லாம் எப்படி சத்வம் போய் அம்மா இப்படி இப்படி வந்து சாப்பிடுங்கம்மா, பெருமாள் முன்னாடி கூடாது, இப்படி வாங்க, கீழே இறங்கிடுங்க, இப்படி கீழே இறங்கிடுங்க. அது பரவாயில்லம்மா, அந்த பூ இருக்கட்டும், அது வாங்கோ. பிரசாதத்தை இங்கே சாப்பிடக்கூடாது, இப்படி கீழே இறங்குங்க, இல்லை இந்த பக்கம் சாப்பிடுங்க. துர்வாசாவினுடைய சாபம் இந்திரனுக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அது மேலே தேவதைகள் எல்லாம் எப்படி போய் பிரம்மாவினிடத்தில் பிரார்த்திக்க அந்த பிரம்மா ஒரு உபாயத்தை சொன்னார், இந்த எம்பெருமானையே தான் நாம் கேட்கணும் அப்படின்னு அவர் சாதித்தார் அப்படின்றத பார்த்தோம். இது மேலே அந்த பிரம்மாவினுடைய உபாயத்தின்படி அந்த தேவதைகள் எல்லாம் எப்படி பெருமாளை பிரார்த்திக்கிறா, அந்த பெருமாள் எப்படி உபாயத்தை மேல்கொண்டு சொல்கிறார் அப்படின்றதான் இந்த சரித்திரத்தினுடைய சேஷபாகம். அதை இப்போ அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீ பராசர உவாச்ச ஏவமுக்த்வா சுரான் சர்வான் பிரம்மா லோகபிதாமகா க்ஷீரோதஸ்யோத்தரம் தீரம் தைரேவ சிகிதோ யயௌ. இந்த பிரம்மா இந்த தேவதைகளுக்கெல்லாம் எம்பெருமானை போய் ஆசிரியுங்கோ, எம்பெருமான் எப்படி சொல்கிறானோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னத்தோடு நிற்கல, வாங்கோ நானுவதே எல்லாரும் போய் சேவிக்கலாம், இந்த எம்பெருமானை போய் சரணடையலாம் அப்படின்னு தானும் சேர்ந்து போகிறார் க்ஷீராப்திக்கு. ஏவமுக்த்வா சுரான் சர்வான் பிரம்மா லோகபிதாமகா க்ஷீரோதஸ்யோத்தரம் தீரம் தைரேவ சகிதோ யயௌ சகத்வா த்ரிதசை சர்வைஹ சமவேதः பிதாமகः துஷ்டாவ வாக்பிரஷ்டா இஷ்டாபிஹி பராவரபதிம் ஹரிம் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு இஷ்டமான ஒரு ஸ்துதியாலே அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள் இந்த தேவதைகள். அந்த அதாவது அந்த திருப்பார்கடலுடைய ஒரு கரையில் நின்று அவர்கள் உத்தர தீரத்தில், அதாவது வடக்கு கரையில் நின்று அவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பித்தார்கள். பிரம்மா உவாச்ச நமாமி சர்வம் சர்வேஷம் அனந்தம் அஜம் அவ்யயம் லோகதாம தராதாரம் அப்பிரகாசம் அபேதினம் அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்.
நமாமி, நான் வணங்குறேன். யாரை வணங்குறேன்னா சர்வம் சர்வேஷம் அனந்தம் அஜம் அவ்யயம். எல்லாமாக யார் ஒருத்தன் வியாபித்திருக்கிறானோ, எல்லாமாக யார் தோத்துகிறானோ, அது மட்டும் இல்லாத எல்லாத்தையும் தன்னுடைய நியமனத்தில் யார் வச்சிருக்கானோ, அப்பேற்பட்ட பிறப்பே இல்லாதவன், இறப்பில்லாதவன், லோகங்களுக்கெல்லாம் ஆதாரபூதனாக இருக்கிறவன், பூமிக்கெல்லாம் ஆதாரபூதம், பூமியை தரித்து கொண்டு இருக்கிறவன், அப்பிரகாசம் அப்படின்னா அவன் இப்படி இருந்தும் யாருக்கும் தெரியாதவன், கண்ணுக்கு தெரியாதவன், மறைந்து நின்று இந்த காரியங்களை பார்க்கிறவன், அபேதினம், யாரும் அவனை பேதிக்க முடியாதவனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு வணக்கங்கள். நாராயணம் அணியாம்சம் அசேஷானாம் அணியசாம் சமஸ்தானாம் கரிஷ்டம் ச தூராதீனாம் கரியசாம். அந்த நாராயணனுக்கு வணக்கங்கள். யார் அந்த நாராயணன் அப்படின்னா, இது நாராயண சப்தத்துக்கு 2 வியுற்பத்திகள்னு வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்தில் 2 சமாசங்கள் அப்படின்னு சொல்லுவா. பகுவிரேகி சமாசம், தத்புருஷ சமாசம்னு. இப்போ அந்த வகுப்பில் எடுக்க வரல. ஆனால் அந்த சமாசத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஒரு சமாசத்தால் ஒரு விதமாக இந்த நாராயண பதத்தை பிரித்தால், ஒரு விதமாக இதை அர்த்தம் பண்ணால், யார் இடத்துல இந்த நாரங்கள்னா நித்திய வஸ்துக்களுடைய திரள், இந்த சேத்தனங்கள் எல்லாமே, அந்த சேத்தனங்கள் எல்லாமே யாரிடத்துல இருக்கிறதோ, யார் ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அவன் நாராயணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், யார் இந்த நாராயணனுக்கே இருப்பிடமாக இருக்கிறாரோ, இந்த எம்பெருமானுக்கே இருப்பிடமாக இருக்கிறதோ, எந்த வஸ்துக்கள் எல்லாம் இருப்பிடமாக இருக்கிறதோ அது அந்த அந்த சரீரியாக இருக்கிறவன் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ நாரங்களே எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருக்கிறது, நாரங்களுக்கு எம்பெருமான் இருப்பிடமாக இருக்கிறான். புரியறதுக்காக சொல்கிறேன். நாம எல்லாம் இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் ஏன்னாக்கா, பெருமாள் மடியில் உட்காந்துருக்கோம். நான் ஏதோ இந்த நிலத்தில், இந்த இடத்துல, இந்த ஊரில், இந்த ஆசனத்தில், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மேலிருந்த வாரியாக தோத்துறதுக்காக இப்படி இருக்கிறத ஒழிய, உண்மையை நிரூபித்து பார்த்தால் இப்போ நாம் உட்காண்டிருக்கிறது பெருமாள் மடியில், நாம் நிற்கிறது பெருமாள் மடியில், நாம் ஓடுறது ஆடுறது எல்லாம் பெருமாள் மடியில். அவனை தவிர நமக்கு வேற இருப்பிடமே கிடையாது, இருக்கவே முடியாது. இப்போ எல்லாமே அவனாக இருக்கிறான், அவன் நம்ம எல்லாம் தாங்குறான். அப்போ நமக்கெல்லாம் அவன் இருப்பிடமாக இருக்கிறான். அதே சமயத்தில் ஏக காலத்திலேயே அவனுக்கு நாம் இருப்பிடமாக இருக்கிறோம். அப்படின்னா நமக்குள்ளே அவன் வியாபிச்சிருக்கிறான். இப்போ வெளியில் வியாபிக்கிறான், உள்ளே வியாபிக்கிறான். இது 2த்தை சொல்கிறது தான் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்றது வேதம். உள்ளேயும் வியாபிக்கிறான், வெளியும் வியாபிக்கிறான். ஆனபடியாலே அவனுக்கு நாராயணன் அப்படியும் பேர். நாராயணம் அயனம் யஹா, நாராக அயனம் எஸ்யா அப்படின்னு 2 விதமாகவும் பிரிக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாராயணனுக்கு வணக்கம். அணியாம்சம் அசேஷானாம் அணியசாம். அணியஸ் அப்படின்னா இந்த ஆத்மாவை சொல்கிறது. ரொம்ப சின்னதான ஆத்மா. அப்பேற்பட்ட அந்த ஆத்மா எத்தனை சின்னது சுவாமின்னா, ஒரு உபனிஷத் சொல்கிறது, இந்த தலைமுடி இருக்கிறதோ இல்லையோ, அந்த முடியினுடைய நுனி எடுக்கணுமா, அது எத்தனை சின்னதாக இருக்கும். அந்த நுனி எத்தனை சின்னதாக இருக்கும். அந்த நுனியை 10,000 வெட்டணுமா. 10,000 வெட்டினா அது கண்ணுக்கே தெரியாது. சொன்னால் அந்த உபனிஷத் சொல்கிறது, அந்த 10,000 வெட்டினா அதில் ஒரு பகுதி எடுத்துக்கோங்க, அதில் 10,000ல் 1 மடங்கு தான் ஆத்மா இருக்கிறதுன்னா. அவ்வளோ சின்னது இருக்குன்னு கூட தெரியவே தெரியாது. அப்போ அத்தனை சின்னதான ஒரு ஆத்மா, அதுக்கு தான் அணு அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான் எம்பெருமான். அதை தான் காட்டுறது. நாராயணம் அணியாம்சம் அசேஷானாம் அணியசாம். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தான் உறைபவனாக இருக்கிறான், அணியசா இருக்கிறான். சமஸ்தானான் கரிஷ்டம் ச பூராதீனான் கரியசாம். இந்த பூலோகம் முதலான எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ, பிரகிருதி பர்யந்தமாக சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு எத்தனை பெரிய பிரகிருத்தியாக இருந்தாலும் அது எல்லாவற்றுக்காட்டிலும் பெருசாக இருக்கிறான் எம்பெருமான். கரிஷ்டனாக இருக்கிறான். எத்திர சர்வம் யதசர்வம் உற்பன்னம் மத்புரஸ்ஸரம். யாரிடத்துல எல்லாமே போய் லயிக்கிறதோ, யாரிடம் இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகிறதோ, அப்பேற்பட்டவர்கள், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், என்னை போல்வார்கள் எல்லாருமே அந்த எம்பெருமானிடத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு வணக்கம். சர்வபூதச்ச யோ தேவஹ பராணாமபி யப்பரஹ. புரஸ்ஸரம் அப்படின்றது பிரம்மா சொல்கிறச்சே. என்ன அர்த்தம்னா, பிரம்மாவை முதல்ல ஒரு ஆளை கொண்டு தானே இந்த மற்ற சிருஷ்டிகளெல்லாம் பார்த்துருக்கிறான் எம்பெருமான். அப்போது மற்ற தேவதைகளோ, இந்த திரியக்கு ஸ்தாவர யோனிகளோ, இந்த மனுஷாதி யோனிகளோ, இதெல்லாமே பிரம்மாவை கொண்டு தானே பார்த்துருக்கிறார், சிருஷ்டியை பார்த்துருக்கிறார். இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்குறோம். அதுதான் சொல்கிறார் பிரம்மா, என்னை முதல் கொண்டு இத்தனை விஷயங்கள் எல்லாம் படைச்சிருக்காரு இந்த எம்பெருமான், அவனுக்கு வணக்கங்கள். சர்வபூதச்சயோ தேவஹா பராணாமபி யப்பரஹ பரஸ்மாத்து புருஷாத்து பரமாத்ம ஸ்வரூபதிருக்கு. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா, எல்லா பூதங்களும் இந்த எம்பெருமானாகவே இருக்கிறான். எல்லாமே அவனுடைய
ரூபமாக இருக்கிறது. அந்த இந்த லோகத்தில் யாரெல்லாம் பரர்கள் அப்படின்னு இருக்கிறாளோ அவர்களுக்கும் இவன் பரனாக இருக்கிறான், எம்பெருமான் பரனாக இருக்கான். ஆவணப்படியால் அவனுக்கு என்ன பேர்? பராத்து பரன் அப்படின்னு பேர். பராத்பரன் பேர் கேட்டிருப்போம். ஏன் பேர் பராத்பரன் ஏன் பேருன்னா, இந்த லோகத்தில் பரர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சில பேரை பார்க்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்தவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் இந்த எம்பெருமான் நாராயணன். அதுதான் அவன் பராத்பரன்னு பேர். யோகிபிஷ் சிந்ததே யோசவ் முக்திஹேதோர் முமுக்ஷுபிகி. யாரெல்லாம் இந்த எம்பெருமானை வணங்குறான், யோகிகளெல்லாம் இந்த எம்பெருமானை வணங்குறான். யோகிபிஷ் சிந்ததே அசௌ அப்படின்னு காட்டுறது. முக்திஹேதோர் மகாத்மபிகி. அவன் எல்லாம் எதனால வணங்குறான்? இந்த யோகிகள் எல்லாம் எம்பெருமானை ஏன் தேர்ந்து அவனை வணங்குறான் அப்படின்னா முக்தி வேண்டி அவனை வணங்குறா அப்படின்னு காட்டுற. சத்வாதயோன சந்தீஷே எத்திரச்ச பிராகிருதா குணாக சசுத்தா சர்வசுத்தேபியா புமான் ஆத்ய பிரசீதத்து. எந்த புருஷனிடத்துல சத்வம் ரஜசு தமசுன்ற கலவி இல்லாமல் கேவல சத்வம் குடிக்கொண்டிருக்கிறதோ அப்பேற்பட்டவன், எந்த தோஷங்களும் இல்லாதவன், பிராகிருதமான ஒரு தோஷமும் தட்டாதவன், அகிலஹேய பிரத்யனீகா கல்யாணைக தானக ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா. எம்பெருமானார் ராமானுஜர் எம்பெருமானை பற்றின ஒரு சூழ்நிலையில் இதை சொல்கிறார். அகிலஹேய பிரத்யனீகா. ஹேயம் அப்படின்னா அதாவது விடத்தக்கது அப்படின்னு அர்த்தம். அப்படி விடத்தக்க கெட்ட குணங்கள் ஏதானோ எம்பெருமான் பக்கத்தில் இருக்கான்னா கிடையாது. அகிலஹேய பிரத்யனீகா. எல்லா கெட்டத்துக்கும் எல்லா ஹேயங்களுக்கும் எதிர்த்தட்டா இருக்கிறான். வெறும் அதை அவன் பக்கத்தில் கொள்ளலை அப்படின்றது மட்டும் இல்லை, அவனை சேர்ந்தவர்களுக்கும் அந்த கெட்ட குணங்கள் இல்லாதபடிக்கு தள்ளுடுறான். அந்த அளவுக்கு அதுக்கு எதிர்மறையா இருக்கிறான், எதிர்த்தட்டா இருக்கிறான். அப்பேற்பட்டவன் அதை சொல்றான். சத்வாதயோ சந்தீஷே எத்திரச்ச பிராகிருதா குணாக ச சுத்தா. அதனாலே அவனுக்கு என்ன பேர்னா சுத்தா, சுத்தன் அப்படின்னு பேர். ஆனபடியால சுத்தி அவனுக்கு. சர்வசுத்தேபியா. நாம இந்த லோகத்துல எத்தனை விஷயங்கள் எல்லாம் சுத்தங்கள்னு நினைக்கிறோமோ அதை காட்டிலும் அவனுக்கு சுத்தி. ஏன்னா இந்த லோகத்துல என்னதான் சுத்தின்னு சொன்னாலையும் அதுக்கு ஒரு ரஜசு தமசுன்றது கலசி இருக்கிறது. ஆனால் அதுவும் இல்லாத இந்த எம்பெருமான் ஆனபடியாலே அந்த சர்வ சுத்தேபியா சுத்தா அப்படின்னு காட்டுறது. புமான் ஆத்ய பிரசீதத்து. எல்லாவற்றுக்கும் ஆதி புருஷனா இருக்கிறா அந்த எம்பெருமானுக்கு அந்த ஆதி புருஷனா அந்த எம்பெருமான் நம்மை காக்கட்டும். கலா காஷ்டா முகூர்த்தாதி காலசூத்திரஸ்ய கோச்சரே எஸ்ய சக்திர்ன சுத்தஸ்ய சனோ விஷ்ணு பிரசீதத்து. கலா காஷ்டா முகூர்த்தம் முதலான இந்த கால விபாகங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, இதெல்லாம் எம்பெருமானுடைய கருவிகளாக இருக்கிறது. இதெல்லாம் எதனாலே கருவியாக கொண்டிருக்கிறான்னா நம்முடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு அவன் கருவியாக கொண்டிருக்கான். இந்த காலம் வந்ததா சிருஷ்டி நடக்கிறது, இந்த காலம் பரியந்தமா ஸ்திதி நடக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததா பிரளயம் நடக்கிறது. இதெல்லாம் கொண்டு தான் எம்பெருமான் இந்த காரியங்களெல்லாம் ஜெகத்யாபாரங்களெல்லாம் பார்க்கிறான். ஆனால் இது எதுவுமே அவனை பாதிக்காது, அந்த எம்பெருமானை பாதிக்காது. இப்போ நமக்கு ஒரு நாள் போகிறதுன்னா நமக்கு எல்லாம் மூப்பு அடையும்படியாக இருக்கிறது, நமக்கு உடம்பு நாசம் அடையிறது, இந்த மாதிரி நடக்கிறத எம்பெருமானை இந்த காலம் எப்படியான பாதிக்கிறதானா கிடையவே கிடையாது. எம்பெருமானுக்கும் காலத்தினுடைய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. அதை காட்டுறான். எஸ் சக்திர்ன சுத்தஸ்ய சர்வம் விஷ்ணு பிரசீதத்து. ரோச்சதே பரமேஷோஹி யஸ் சுத்தோப்யப்த உபசாரதः பிரசீதத்து சனோ விஷ்ணு ஆத்மாய சர்வதேகினா. இந்த எம்பெருமானுக்கு தான் பரமேசன் அப்படின்னு பேர். பரமேஸ்வரஹா ஈஸ்வரஹா அப்படின்னாலே எம்பெருமானுக்கு தான் பேர். நம்ம என்ன சொல்கிறோம்? ஈஸ்வரன்னா சிவன், பரமசிவனார் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கிடையாது. ஈஸ்வரன் அப்படின்னா அது சம்ஸ்கிருதம் வியாக்கரணத்தில் அதனுடைய வியுற்பத்தியை பார்க்குறச்ச ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஈஷ் ப்ளஸ் வரச் அப்படின்ற ரெண்டு, அதாவது ஈஷ் சப்தத்துக்கு வரச் அப்படின்ற பிரத்யம் சேர்ந்து தான் ஈஸ்வரஹா அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா சுவாபாவிகமாகவே யார் ஒருவன் நியமிக்கிறானோ அவனுக்கு தான் ஈஸ்வரன்னு பேர். மற்ற உண்டான சில பேர் இல்லை, இப்போது தாயார் இருக்கா, தாப்பனார் இருக்கா, குழந்தைய அவன் நியமனம் பண்ணுறான், நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு நியமனம் பண்ணுறான். அவர்களும் ஈஸ்வரர்களான்னா கிடையாது. அவர்களுக்கு ஈஸ்வரத்வத்தில் ஒரு அம்சம் மட்டும்தான் உண்டு, அதுவும் சேர்க்கையால் வந்தது. இந்த ஜென்மாவில் தாயோ தகப்பனோ ஆயிருக்கிறபடியால் இந்த சேர்க்கையால் வந்தது. வேறொரு ஜென்மத்தில் அதே ஜீவாத்மா நியமிக்க முடியுமா? சொல்ல முடியாது, தெரியாது. அந்த மாதிரி இந்த லோகத்தில் எத்தனையோ நியாமகர்களெல்லாம் இருக்கிறாளே அவர்களுக்கெல்லாம் ஒரு சேர்க்கையால் வருது. ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம், மேலே இருக்கவன் என்னுடைய பாஸ் எனக்கு இதை சொல்லியிருக்கான் சுவாமி, ஆனபடியால் நான் இதை காரியம் பண்ணணும், நான் இன்னைக்கு கோவிலுக்கு வர முடியாது, நான் இன்னைக்கு இந்த இடத்துல அன்வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னால் மேலே இருக்கவன் ஒருத்தன் நியமிக்கிறான் அப்படின்னா அவன் என்ன எல்லா காலத்தையும் நியமிச்சுட்டு இருக்கானா? பரந்தன்மைக்குனா நியமிச்சுட்டு இருக்கானா? முன் ஜென்மங்களை நியமிச்சானா? அடுத்த ஜென்மங்களை நியமிப்பானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஏதோ குறிப்பிட்ட காலத்துக்கு நான் அவன் கீழே காரியம் பண்ணுறச்ச மட்டும்தான் நியமிக்கிறான். அப்போ இதெல்லாமே ஔபாதிகம் அப்படின்னு சொல்லுவான். உபாதியால் வந்தது ஔபாதிகம், ஏதோ ஒரு காரணத்தினால வந்த நியமனம். ஆனால் எம்பெருமான் நம்ம எல்லாம் நியமிக்கிறானே அதுதானே ஒரு உபாதியால் வந்ததுன்னு சொல்லலாமான்னா அது கிடையாது. எம்பெருமான் நம்ம எல்லாம் சுவாபாவிகமாக அவனுடைய சுவாவமாக நியமிக்கிறான். நாம் அவனுக்கு சுவாவமாக சேஷப்பட்டிருக்கிறோம், தாசர்களாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சுவாபாவிக நியாமகனுக்கு தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். பரமேஷா அப்படின்னு அர்த்தம்னா இவனை காட்டிலும் பெரிய ஒரு ஈஸ்வரன் கிடையாது. பரமஹா இவனை காட்டிலும் மேம்பட்டவன் ஒருத்தன் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஈஸ்வரனாக இருக்கிறபடியாலே அவனுக்கு பரமேஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த இப்போ இது மாதிரி ஒருத்தர் இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். அவர் கேட்டார், சுவாமி ஈஸ்வரன்னா சிவனுக்கு தானே பேர், இந்த ஈஸ்வரன்னா பெருமாள் எப்படி சொல்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, என் பேர் என்ன ஸ்ரீனிவாசன், அதனால எல்லா திருமலை போகிறவாளெல்லாம் என்ன வந்து சேவிக்கிறாளன்னா கிடையாது. அந்த எம்பெருமானுடைய பேரை எனக்கு சாத்தியிருக்கா, அது எனக்கு காப்பாக இருக்கணும், கூப்பிடுறவா இந்த பெருமாள் திருநாமம் கூப்பிடணும் அப்படின்றபடியால் இந்த பெருமாள் திருநாமத்தை எனக்கு சாத்திருக்கிற மாதிரி பெருமாளுடைய இந்த பெயர் ஈஸ்வரன் அதை எடுத்து இந்த ருத்ரனாருக்கு சாத்திருக்கிறா. ஆனபடியால் அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அவ்வளோதானே ஒழிய ஈஸ்வரன்னா பெருமாள் அப்படின்னு காட்டுறது. இது வியாக்கரணம் தெரிஞ்சாலே அதை சொல்லிடுவா. அப்போ இந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் அப்படின்னா எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு பரமேஸ்வரன் பேர். இவனுடைய ஈசித்திருத்துவத்தில் ஏதோ ஒரு அம்சம் மட்டும் மற்றவாழ் இடத்துல இருக்கு ஒத்துப்போம். யாரோ நம்ம நியமிக்கிறா, எனக்காட்டிலும் மேல்பட்டவா யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா ஒத்துப்போம். ஆனால் எம்பெருமானுடைய ஒரு அம்சம் மட்டும்தான் அங்கே இருக்கிறது. அந்த உபச்சாரத்தாலேயே அவர்களை ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோகத்தில் பெரியவர்கள் என்ன நியமிக்கக்கூடியவர்கள் ஏதோ அதிகாரிகள் அப்படின்னா எம்பெருமானுடைய ஒரு அம்சம் அவர் பக்கத்தில் இருக்கவே அந்த காரியம் நடக்கிறது. ஒரு ராஜா, அதாவது இந்த ஊரை ஆள்றவன் யாரான வந்தால் விசேஷமாக மரியாதைகளெல்லாம் பண்ணுறாள். கோவில் ஆகட்டும் வேறு எங்கேயானாகட்டும், அந்த ராஜாக்கள் அந்த பிரதேசத்தை ஆள்றவா வந்தால் விசேஷமாக மரியாதைகளெல்லாம் பண்ணுறான். எதுக்குன்னா ஆள்றவன் எம்பெருமான் விஷ்ணு. அந்த விஷ்ணுவினுடைய ஒரு அம்சம் அவன் பக்கத்தில் இருக்கு, ஆனபடியால் ஆண்டிருக்கான். அப்போ ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்கிறபடிக்கு அந்த ராஜாவானவன் கண்ணுக்கு தெரிகிற தேவதையாக வந்து நிற்கிறான். ஆனபடியால் அவனுக்கு அந்த கௌரவங்கள். அதுவே அந்த பதவி விட்டு வந்தால் அடுத்த யார் பதவியோ அவனுக்கு தான் அந்த கௌரவம், இவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாள். அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா உபச்சாரத்தாலே அவர்கள் எல்லாம் ஈஸ்வரர்கள் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நிஜமாவே ஒருத்தர் ஈஸ்வரன் இருந்தால் தானே உபச்சாரத்துக்கு மற்றவாழ ஈஸ்வரன் சொல்லலாம். அப்போ அந்த பரமேஸ்வரனுக்கு வணக்கம். காரணம் ச காரியம் ச காரணஸ்யாபி காரணம் காரியஸ்யாபி ச காரியம் பிரசீதத்து சனோஹரிஹி காரியகாரியஸ்ய யத்காரியம் தத்காரியஸ்யாபி யஸ்வயம் தத்காரிய காரியபூதோ யஹ ததச்ச பிரணதாஸ்மதம் காரணம் காரணஸ்யாபி தஸ்ய காரணகாரணம் தற்காரணானாம் ஹேதும் தம் பிரணதாஸ்ம பரேஸ்வரம். ஏதோ காரணம் நீர், காரியமும் நீர், காரியம் நீர், காரணம் நீர், ஒன்றும் புரியலையேன்னா இல்லை. இதுக்கெல்லாம் யோசனை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னால் புரிஞ்சிடும். இந்த சிருஷ்டி பண்ணுறச்சே பிரகிருத்தின்னு ஆரம்பித்து இது ஒரு நாம் இருக்கிற பரியந்தமாக எல்லா சிருஷ்டி நடந்து வந்தது. பிரகிருதி மகானாச்சு, மகான் அகங்காரமாச்சு, அகங்காரம் மூணாக பிரிஞ்சது. சாத்விக அகங்காரத்தில் இந்திரியங்கள் எல்லாம் பிரிந்தது, மனசெல்லாம் பிரிந்தது. தாமச அகங்காரத்தில் இந்த பூதங்கள் எல்லாம் பிறந்தது. எல்லாம் பார்த்துருக்கோமா? எல்லாம் 24 தத்துவங்கள். முதல்ல சிருஷ்டி கிரமத்தை அத்தனை பெருசாக சொன்னான். ஒன்றத்துக்கு ஒன்று முன்னாடி இருக்கிறது காரணமாக இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது காரியமாக இருக்கிறது, அவ்வளோதான். இதே போல இப்போ எனக்கு முன்னாடி இருந்தவர் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுறார், பிற்பட்டு வந்தவன் பிள்ளைன்னு சொல்லப்படுறான். அந்த மாதிரி ஒரு வஸ்துவை எடுத்துட்டா முன்னாடி இருக்கிறது காரணம்னு பேர், பின்னாடி இருக்கிறது காரியம்னு பேர். காரணம்னா அந்த தகப்பனார் மாதிரி, காரியம் பிள்ளைக்கு பிள்ளை மாதிரி. இந்த மாதிரி வச்சுட்டா இது நல்லா புரிஞ்சிடும். பிரகிருத்தின்னு ஆரம்பிச்சு நம் பர்யந்தமாக எத்தனை தத்துவங்களோ, எத்தனை வஸ்துக்களோ, எத்தனை யோனிகளோ எல்லாமே அந்த எம்பெருமான் சொல்றதுக்கு தான் இந்த 3 ஸ்லோகங்கள். அதை காட்டுட்டார். அது மேலே சொல்ற போக்தாரம் போக்யபூதம் ச ஸ்ரஷ்டாரம் ஸ்ரஜ்யமேவச்ச கர்த்திருஸ்வரூபம் ச தம் பிரணதாஹாஸ்ம பரம்பதம். இவன் தான் போக்தாவா இருக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறவனா இருக்கிறான். இவன் தான் போக்கியமாகவும் இருக்கிறான், அனுபவிக்கத்தக்கவனாகவும் இருக்கிறான். அந்த மாதிரியா இருக்கிறான். ஸ்ரஷ்டாரம் சிருஜ்யமேவச்சா, இவன் தான் சிருஷ்டிக்கிறான், இவன் தான் சிருஷ்டிக்கப்படுறான். காரியகர்த்திர ஸ்வரூபம், இவன் தான் காரியமாகவும் இருக்கிறான், இவன் தான் கர்த்தாவாகவும் இருக்கிறான். இந்த மாதிரியா இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நாம் சேவிக்கிறோம். பிரணதாஸ்ம பரம்பரம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம். விசுத்த போதவன் நித்யம் அஜம் அக்ஷயம் அவ்யயம் அவ்யக்தம் அவிகாரம் யத் தத்விஷ்ணோ பரமம் பதம். விசுத்தமான ஞானத்தாலே எது நித்தியமே அடையப்படுறதோ அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், அதாவது அந்த எம்பெருமானுடைய
பரமமான திருவடிகளை நாம் வணங்குறோம் அப்படின்னு காட்டுறது. தத் விஷ்ணோ பரமம் பதம் நஸ்தூலம் நச்ச சூக்ஷ்மம் ந விசேஷண கோச்சரம் யத் தத்பதம் பரமம் விஷ்ணோஹோ பிரணமாம சதாமலம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குறோம். அந்த எம்பெருமான் திருவடிகள் எப்படி இருக்கிறதுனா நஸ்தூலம் நச்ச சூக்ஷ்மம். அந்த எம்பெருமானுடைய பதம் அப்படின்னா அவனுடைய இருப்பிடம்னு வச்சுக்கலாம், அவனுடைய திருவடின்னு வச்சுக்கலாம், அவருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம்னு வச்சுக்கலாம். மூணுத்துக்கும் விஷ்ணுவினுடைய பதம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய பதமானது ஸ்தூலமாகவும் இல்லை, அதாவது பெருசாகவும் இல்லை, சூக்ஷ்மமாகவும் இல்லை, அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாமலும் இல்லை. என்ன விசேஷண கோச்சரம், இன்னதுன்னு விசேஷணத்திட்டு சொல்ல முடியாது, இன்னதுன்னு அடைமொழி வச்சு சொல்ல முடியாது. அவனுடைய இப்போ பெருமாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது, அடைமொழிகள் விட்டு சொல்லு சுவாமின்னா யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அவாங்மனச கோச்சரமாக இருக்கான். அதுதான் இங்கே காட்டுறது. என்ன விசேஷண கோச்சரம் தத்பதம் பரமம் விஷ்ணோஹோ பிரணமாம சதாமலம் யஸ்யாயுதாம்யுதாம்சாம்சே விஸ்வசக்திரயம் ஸ்திதா பரபிரம்மஸ்வரூபம் யத் பிரணமாமஸ்தம் அவ்யயம். யாருடைய சக்தியினுடைய 10,000களில் ஒரு அம்சத்தில் மொத்தம் இந்த லோகத்தையே தாங்குறானோ, அவருடைய சக்தியெல்லாம் போட்டு இந்த லோகத்தை தாங்க அவசியம் இல்லை. அந்த சக்திகளில் 10,000ல் ஒரு அம்சம் வச்சுக்கோங்க, அதனுடைய அம்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அத்தனை சின்ன ஒரு சக்தி மாத்திரத்தால மொத்த லோகங்களில் தரிக்கிறான் எம்பெருமான். இந்த ஆளவந்தார் அப்படி மகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா ஸ்தோத்திரத்தை காட்டுறார். யஸ்யாயுதா யுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திரச்சிதச்சித் பிரவிபாக விருத்தம் அப்படின்னு காட்டுறார். இந்த மொத்த சேதனம் அச்சேதனம் எத்தனை பெரிய லோகம் இருக்கிறதோ, இன்னைக்கெல்லாம் ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கா. எத்தனை பெரிய அண்டமா இருக்கிறது, எத்தனை அண்டங்களோ, எத்தனை லோகங்களோ, எத்தனை ஜனங்களோ, எத்தனை யோனிகளோ எல்லாவற்றையும் தாங்குறா. எப்படி சுவாமி தாங்குறான்? பெருசா ஒரு மலை தாங்குற மாதிரி தாங்குறான்னா, திருமேனியில ஒரு மயிர்காலில் ஒரு நுனியில ஒரு அம்சத்துல தாங்குறான். அந்த தன்னுடைய தேஜஸினுடைய ஒரு அம்சத்தால தாங்குறான்னா எப்பேற்பட்ட மகத்துவம் அவனுக்கு. அதை காட்டுறாருங்க. யத் யோகின சதோத்யுக்தாக புண்ணியபாபக்ஷயேக்ஷயம் பஷ்யந்தி பிரணவே சிந்தியம் தத்விஷ்ணோ பரமம் பதம். இங்கெல்லாம் பரமம் பதம்னா அவருடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுன்னு வச்சுக்கலாம். யத் யோகின சதோத்யுக்தாக யோகிகளெல்லாம் அந்த எம்பெருமானை எப்பொழுதும் தியானம் பண்றா. புண்ணியபாபக்ஷயே அக்ஷயம், அவருடைய புண்ணிய பாபங்கள் தொலையணும் அப்படின்றத பொருட்டு அந்த அக்ஷயனான அந்த எம்பெருமானை தாங்கள் வணங்குறா. பஷ்யந்தி பிரணவே சிந்தியம். அந்த யோகிகள் எல்லாம் எப்படி அந்த எம்பெருமானை தியானம் பண்றான்னா பிரணவம் ஓங்காரம் இருக்கிறதால் இந்த ஓங்காரமான பிரணவத்தை கொண்டே அவர் சிந்தனை பண்ணி அதிலேயே எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அவர் தியானம் பண்றா. அப்பேற்பட்ட அந்த தத்விஷ்ணோ பரமம் பதம் பிரணவாமகா. அந்த எம்பெருமானுடைய பரமமான பதத்தை நாம் வணங்குகிறோம். அது என்ன தேவான முனியः நச்சாஹம் நச்ச சங்கரः ஜானந்தி பரமேஷஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். இப்பொழுது பரமம் பதம் சொல்றது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன தேவான முனியः நச்சாஹம் நச்ச சங்கரः ஜானந்தி. தேவர்களுக்கு அந்த பரமபதம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது, முனிகளுக்கு அந்த பரமபதம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது. நச்ச அகம் பிரம்மா சொல்லிக்கிறார், எனக்கே தெரியாது. இத்தனைக்கும் பெருமாளுடைய நாபி கமலத்தில் தான் பிறந்தேன், இருந்தும் எனக்கே அந்த எம்பெருமானுடைய வைகுண்டம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது. நச்சாகம் நச்ச சங்கரஹா, என்னுடைய பிள்ளையான இந்த பரமசிவனாருக்கும் அந்த லோகம் தெரியாது, அந்த வைகுண்ட லோகம் தெரியாது. தெரியாதுன்னா இருக்குன்னு தெரியும், ஆனால் அது போடுற வழி எதுன்னு தெரியாது. அப்பேற்பட்ட எங்கேயும் தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட தாமம் அது சுலபத்தில் அப்படியெல்லாம் அடைஞ்சிட முடியாத ஒரு தாமம். அதாவது எம்பெருமானார் காற்றச்ச கத்தியத்தில் சனகாதிகளுக்கும் இது அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். வைகுண்டம்ன்றது அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். ஏன்னா புண்ணிய பாபங்களெல்லாம் போயிருக்கணும், திரும்ப இந்த சம்சாரம் பக்கத்தில் வரக்கூடாதுன்ற நிலைமையில இருக்கணும். அப்போதான் இந்த வைகுண்டத்தை கிட்டுமோ ஒழிய மற்றபடி நடக்காது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு இடம் யாருக்கு இருப்பிடமாக இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரனுக்கு வணக்கம். சக்தையோ யஸ்ய தேவஸ்ய பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாக பவந்த்யபூதபூர்வஸ்ய தத்விஷ்ணோ பரமம்பதம். யாருடைய சக்தியானது பிரம்மா நான், சிவன் என்னுடைய பிள்ளை, விஷ்ணு அப்படின்னு எம்பெருமான் தானே வந்து மத்திய விரிஞ்சிகிரிஷம் பிரதமாவதாரஹான்னு எம்பெருமானை இந்த திரிமூர்த்திகளுக்குள்ள ஒருத்தனா வந்து அவதரிச்சானது. அப்படி பிரம்மசக்தி, விஷ்ணு சக்தி, சிவசக்தின்னு இந்த மாதிரி 3 சக்திகளாலே 3 சக்தி ரூபத்தில் யாரெல்லாம் யார் ஒருத்தர் பிரிஞ்சு இந்த காரியங்களெல்லாம் பார்க்குறானோ, சிருஷ்டி சம்ஹாரங்களெல்லாம் பார்க்குறானோ, அப்பேற்பட்ட அபூதபூர்வமான அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை நான் வணங்குறேன் அப்படின்னு காட்டுறது. சர்வேஷ சர்வபூதாத்மன்னே சர்வசர்வாஸ்ரயாச்சுதா பிரசீத விஷ்ணோ பக்தானாம் ரஜனோ திருஷ்டிகோச்சரம்.
சர்வேஷா எல்லாருக்கும் ஈசனானவனே எம்பெருமானே, சர்வபூதாத்மனே எல்லாருக்கும் அந்தர்யாமியாக உரைபவனே, சர்வாஸ்ரயாச்சுதா எல்லாமாக இருக்கிறவனே, எல்லாராலையும் ஆசிரிக்கப்படுறவனே, பிரசீத விஷ்ணு, ஏ விஷ்ணு எம்பெருமானே பிரசீதா, நீ கொஞ்சம் பிரசாதம் பண்ணு, நமக்கு கொஞ்சம் அனுகிரகம் காட்டு. என்ன பண்ணணும்னா பக்தானாம் ரஜனோ திருஷ்டிகோச்சரம், உடைய பக்தர்கள் எல்லாம் நாம வந்து சேவிக்கிறோமோ இல்லையோ, இந்த கடல் ஓரத்தில் நின்று சேவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் நீ தோணல, அதாவது கண்ணுக்கு தெரியல, தயவு செய்து கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து நம்ம முன்னாடி நிற்கணும். கூறாராளி வெண்சங்கேந்தி கொடியன்பால் வாராய் அப்படின்ற மாதிரி பிரார்த்திக்கிறா. நம்ம கண்ணுக்கு இலக்காக நீ நிற்க வேணும், அப்போதானே பிரார்த்திக்க முடியும். இவன் எல்லாம் க்ஷீராப்திக்கு வந்து நிற்கிறா. இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, பார்க்கடல் இருக்கிறது, பார்க்கடல்ல அலை மோதுண்டே இருக்கிறச்சு முன்னாடி வந்து நிற்கிறா. இந்த பார்க்கடல் முன்னாடி நிற்கிறா, பெருமாள் இன்னும் தெரியல. அங்கே இருக்கிற ஸ்வேத தீபவாசிகள்லாம் கப்பலில் போய் வந்துடுவாளா. ஆனால் இவாள் என்ன பண்ணணும், தேவதைகள் என்ன பண்ணணும், இங்கே நின்று பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், பெருமானே நீ தான் இங்கே தோணணும், இங்கே தோணினாதான் நம்ம பிரார்த்திக்க முடியும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கா. அதான் சொல்கிற பிரசீத விஷ்ணு பக்தானாம் விரஜனோ திருஷ்டிகோச்சரம், நம்முடைய கண்ணுக்கு நீ தோன்ற மாட்டையா அப்படின்னு பிரார்த்திக்கவே பராசர உவாச்சா இத்யுதீரிதம் ஆகரண்யா பிரம்மாணஸ்திரிதசாஸ்திரதः பிரணம்யோச்சுஹு பிரசீதேதி விரஜனோ திருஷ்டிகோச்சரம். இந்த மாதிரி பிரம்மா இந்த ஸ்தோத்திரம் பண்ணவே உடனே பின்னாடி இருந்த அந்த தேவதைகளும் பார்த்தா, நமக்காக தானே பிரம்மா இவ்வளோ பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, நாமளே பேசாமல் இருந்தா அது தப்பாக போடும், ஆனபடியால் நாமளும் பிரார்த்திப்போம் அப்படின்னு அவர்களும் எம்பெருமான பிரார்த்திக்கிறா. நம்முடைய கண்ணுக்கு நீ இலக்காக வேணும், நமக்கு பிரசாதம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. என்ன பிரார்த்தனை, பெருமாளதுக்கு இணங்கி வந்தாரா இல்லையா, எல்லாமே அடுத்தடுத்த உபன்யாசங்களில் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.